விழுப்புரம் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் காலமானார். விழுப்புரம் வானூர் தொகுதி திமுக முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் உடல்நலக் குறைவால் காலமானார். 1977ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக இருந்தவர். கட்சியிலும் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். இவர் தற்போதைய பாமக மாநில துணைத் தலைவர் சங்கரின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இறுதி அஞ்சலியில் ராமதாஸ் கலந்து கொள்வார் என தெரிகிறது. போர் இன்னும் 7 மாதங்கள் நீடிக்கும். இஸ்ரேல் காசா மீதான போர் இன்னும் 7 மாதங்களுக்கு நீடிக்கும் என்று இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாட்சி ஹனபி எச்சரித்து இருப்பது மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ரப்பா முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து வரும் வேளையில் இஸ்ரேல் அரசு கடும் தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை 36,000 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பரிகாரத்திற்காக மோடி குமரி வருகிறாரா? நாட்டு மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக எதுவும் செய்யவில்லை என்ற காரணத்தினால் அதற்கு பரிகாரம் செய்ய பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்வதாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், மோடி ஏதாவது நன்மை செய்திருந்தால் முஜ்ரா, தாலி, ஓட்டு ஜிகாத் என்றெல்லாம் பேசி இருக்க மாட்டார். புதிய இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறேன் என்று கூறியவர் ஒன்றுமே செய்யவில்லை என்று சாட்டினார். வாக்கு எண்ணிக்கை காண பார்வையாளர்கள் நியமனம். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையை நடைபெறும் 39 தொகுதிகளுக்கான பார்வையாளர்களை நியமித்தது இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மொத்தம் 57 IAS அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர் ஆளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் சென்னை, வடசென்னை, மத்திய சென்னை உட்பட்ட 16 தொகுதிகளுக்கு தலா 2 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். குமரி தொகுதிக்கு மட்டும் 3 பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். டிடிஎஸ் வாசன் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் வழக்கு. செல்போன் பேசிக்கொண்டே கார் ஓட்டிய வழக்கில் கைதான டிடிஎஸ் வாசன் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத வகையில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேகமாக வாகனம் ஓட்டுதல், விபத்து ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது பிறருக்கு மரணம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக மற்றொரு பிரிவிலும் சேர்த்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலைஞர் என் தந்தையை போன்றவர். எஸ்.வி. சேகர். கலைஞர் கருணாநிதி என் கையை பிடிக்கும்போது தனக்கு உணர்வு ஏற்பட்டதாக நடிகர் எஸ்.வி. சேகர் நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். கலைஞர் உடான நட்புறவு குறித்து பேசிய அவர், கலைஞரை போல் வேறு யாரும் அத்தனை பாசத்தோடு என்னிடம் பழகவில்லை. ஐடியாலஜியை தாண்டி நான் எல்லோருக்கும் நண்பனாக தான் இருப்பேன். நட்பில் அரசியல் எல்லாம் பார்க்க மாட்டேன் என்று எஸ்.வி. சேகர் கூறினார்.